கீழ்வானம் வெள்ளன் எருமை சிறுவீடு மேய்வான் பலந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரைப் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம். போது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பற கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்னாராய்ந்தருளேலோரெம்பாவாய். ஸ்ரீ ஹரே நமக. நமோ நாராயணா. இன்று திருப்பாவையின் 8வது பாசுரத்தை பற்றி பார்ப்போம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோது களமுடைய பாவாய் எழுத்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய். மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்டவளே, அழகு சிலையே, கிழக்கே வெளுத்து எருமைகள் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் நிற்கின்றன. எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்துவிட்டார்கள். அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள். ஆனாலும் உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம். கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும், கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும், தேவாதி தேவனுமான கிருஷ்ணனை நாம் வணங்கினால் ஆ ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான். பெண்ணே, நீ உடனே கிளம்புவாயாக. இவ்வாறு 8வது பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் தனது விளக்கத்தை அளிக்கிறாள். நன்றி, வணக்கம். ஸ்ரீஹரே நமக. ஸ்ரீஹரே நமக. உங்கள் அனைவருக்கும் அந்த பரந்தாமனின் பரிபூர்ணமான திருவருள் கிடைக்க வேண்டுகிறேன். நன்றி.